மேலும் ஒரு அண்மை செய்தி, இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களில் பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 14 இடத்தை பிடித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 6ஆம் இடம், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி 7ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பணக்கார முதல்வர்களின் பட்டியலில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடைசி இடமான 31 இடத்தில் உள்ளார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் 24வது இடத்திலும், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் 25வது இடத்திலும் உள்ளார். இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 14ஆம் இடத்தில் உள்ளார். பட்டியலை வெளியிட்ட ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்துள்ளார். அவரின் சொத்து மதிப்பு 931 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. யார் முதலிடம், யார் கடைசி இடம் போன்ற தகவல்களும் அதில் அடங்கியுள்ளது. இந்தியாவின் பணக்கார முதலமைச்சர்களின் பட்டியலில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 14ஆம் இடத்தை பிடித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணக்கார முதல்வர்களின் பட்டியலில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடைசி இடமான 31வது இடத்தை பிடித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சொத்து விவரம் என்பதனை தற்போது ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு, அதாவது ஏடிஆர் என்று கூறக்கூடிய இந்த ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய பல்வேறு நிலைகள், குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், அந்த கட்சியினுடைய சொத்து மதிப்பு, மாநில முதலமைச்சருடைய சொத்து மதிப்பு போன்றவற்றை எல்லாம் வெளியிட்டு வருகிறது. தேர்தல் பத்திரம் தொடர்பான விவகாரத்தையும் இந்த அமைப்பு தான் வெளியிட்டிருந்தது. தற்போது இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு பட்டியல் என்பது பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியல். அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சொத்து விவரம் என்ன என்பதனை தற்போது இந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 931 கோடியுடன் முதலிடத்தில் இருக்கிறார். அதே போல அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பிரேமா கண்டு என்பவர் அடுத்த இடத்தில் 2வது இடத்தில் 332 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் அவர் 2வது இடத்தில் இருக்கிறார். இதுல தெற்கு மாநிலங்களை பொறுத்தவரை ஆந்திராவுக்கு அடுத்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா 51 கோடியுடன் 3வது இடத்தில் இருக்கிறார். அதே போன்று நாகாலாந்து முதலமைச்சர் 46 கோடியுடன் 4வது இடத்திலும், மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் 42 கோடி சொத்து மதிப்புடன் 5வது இடத்திலும் இருக்கிறார். அதே போல புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி கூட 38 கோடியுடன் 6வது இடத்தில் அவர் இந்த பணக்கார முதலமைச்சருடைய பட்டியலில் 6வது இடத்தில் இருக்கிறார். அதே போல தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி 30 கோடியுடன் 7வது இடத்திலும், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் தற்போது சிறையிலிருந்து மீண்டும் தேர்தலில் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் 25 கோடியுடன் 8வது இடத்திலும் இருக்கிறார். அதே போன்று இந்த பட்டியல் என்பது ஒவ்வொரு மாநிலமும் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சொத்து விவரங்கள் தொடர்பான பட்டியல் தான் வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய சொத்து விவரம், அவருடைய வரிசை எல்லாம் வரிசைப்படுத்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 14வது இடத்தில் இந்த சொத்து பட்டியலில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமா அவரிடம் இருக்கக்கூடிய சொத்து விவரம் என்பது 8,80,75,339 ரூபாய் சொத்து மதிப்பை அவர் வைத்திருக்கிறார் என்று இந்த அமைப்பு வெளியிட்டக்கூடிய இந்த தகவல் மூலமாக தெரிகிறது. அதே போன்று குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பூபேந்திர ரஜினிகாந்த் பட்டேல் என்பவர் அதற்கு அடுத்த நிலையில 8 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் அடுத்த நிலையில இருக்கிறார். இது போல இமாச்சல் பிரதேசம், சிக்கிம், ஹரியானா, உத்தரகாண்ட், மிசோரம், சண்டிகார், அதே போன்று ஒடிசா, பஞ்சாப், பீகார் என அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பட்டியலில்
டெல்லி முதலமைச்சர் அதிஷி மெரினா அவரிடம் 1 கோடி ரூபாய் தான் சொத்து இருக்கிறது என்ற ஒரு விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனிடமும் 1,18,00,000 ரூபாய் தான் அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சொத்து பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்று பார்க்கும்போது மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கடைசி இடத்தை பிடித்திருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 15,38,029 ரூபாய் தான் அவரிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்று இந்த ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த சர்வேல ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய இந்த பட்டியல ஆந்திர முதலமைச்சர் முதலிடத்திலும், தமிழ்நாடு முதலமைச்சர் 14வது இடத்திலும், இறுதியான கடைசி இடத்தை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவருடைய சொத்து விவரங்கள் தொடர்பான அந்த பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.